மத்தொன்னும் வேண்டா மனமேம திலரங்கர் கத்தினம் மேய்த்த கடலனுக்கீழ் புத்த திருமாலை பாடும் தொண்டரடிப்புடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. விரும்பினேன் ஏத்தமாட்டேன் விதியிலேன் மதியொன்னில்லை இரும்புபோல் வலிய நெஞ்சம் இறையுறை உருகும் வண்ணம் சுரும்பமர் சோழ சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் கழிக்குமாறே. இப்பாசுரம் ஆழ்வார் தனக்கு இருந்ததான முன்னிருந்த நிலையை சொல்லிக்கொண்டு இப்பொழுது எம்பெருமான் எப்படி இவருடைய மனதை திருத்தி வைத்தான் என போன பாசுரத்தாலே நெஞ்சமெல்லாம் உருகித்துன்னு சொன்னான். அதாவது ஒரு அலை அடிக்குவது போல இவ்வளவு அழகா தன்னை எம்பெருமான் அழகனூர் என்று சொல்லும்படியாக அப்படி இருக்கக்கூடியவன் வசிக்கும் இடம் அரங்கம் அப்படின்னு சொன்னார் போன பாசுரத்தாலே. போன பாசுரத்திலே அவருக்கு மனதெல்லாம் உருகிடுது. ஆனா மனது உருகினால் மட்டும் போதுமா? அது கொண்டு நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ண வேண்டாமா? ஏன்னா முக்கரணங்கள், இந்த கரணங்கள் மனோவாக்காயங்கள்னு சொல்ற முடியும். மனோவாக்காயங்கள்னா மனசு, வாக்கு, காயம், உடம்பு. இது கொண்டு நாம் எம்பெருமானை துதிக்க வேண்டும். கொண்டு அவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். உடம்பு கொண்டு அவனுக்கு கைங்கரியங்களை பண்ண வேண்டும். அது பண்ணலைன்னா உருகுவதனுடைய பயன் இல்லையோ இல்லையோ. அதைத்தான் இப்ப அதுவும் எம்பெருமான் செய்து போந்தான். கரும்பு போல இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த காரியத்தை அவனே செய்தான் என்பதாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். முதல்ல பார்க்கணும், விரும்பினேன் ஏத்த மாட்டேன். நானா போய் வலிய போய் ஒரு பிரியத்தோடு நான் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன். ஆழ்வார் தனக்கு இருந்ததான தோஷத்தை சொல்லுகிறார். விரும்பினேன் ஏத்த மாட்டேன். பெருமாளை போய் என்ன பண்ணணும்? நித்தியமே நம்முடைய தோஷத்தை எம்பெருமானிடத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டும். எம்பெருமானுக்கு சோத்திரம் பண்ண வேண்டும். இது ரெண்டு காரியம் பண்ணணும். பராசர பட்டர் எழுந்துள்ள இருந்தபோது அவர் காலட்சேபம் பண்ணிட்டே இருப்பார். பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு நாள் ஒருத்தர் வந்தார். வந்து முன்னாடி நின்று பட்டரை நன்னா திட்டி தீத்த உடனே அவர் பராசர பட்டர் என்ன செய்திருப்பார்? நமக்கெல்லாம் கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன செய்வோம் நமக்கே தெரியாது. அவர் என்ன பண்ணார்? தான் அணிந்து கொண்டிருந்ததான அந்த சங்கிலி எடுத்து அவருக்கு மாட்டினார், சேர்த்தார். சுவாமி அடியேன் அப்படின்னார். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்ல முடியும். இன்னா சீதார உறுத்தல் அவர் அது பண்ணியிருந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் அதை சேர்த்தார். அது இன்னா கூட இல்லை, சொல்ல போறாரு இனிமேதான். அப்ப அவரிடத்த அந்த சங்கிலி சேர்த்தார். சங்கிலி சேர்த்த உடனே மற்ற பாடலாம் ரொம்ப ஒரே ஆச்சரியமா போச்சு. அதை வாங்கிட்டவனுக்கு எத்தனை ஒரு வெக்கம் வந்திருக்கணும் அவனுக்கு. ஏன்னா நம்ம திட்டுறோம். நன்னா தீர்த்திட்டு இவர் தான் சாத்தி கொண்டிருந்த சங்கிலியை அவருக்கு சேர்த்தார். அது முடிஞ்சு போச்சு. எல்லாம் சிஷ்யாலாம் கேட்டுக்கிறான். இது நமக்கு தெரியாம போச்சு. இவரை திட்டணும்னா இவர்கிட்ட நம்ம சங்கிலி வாங்கிக்கணும்னா இவரை திட்டினா போரும் போல இருக்கு அப்படின்னு அவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டார். எதற்காக தப்படினார் அப்படின்னு கேட்ட பொழுது விசாரம் வந்தது. அப்பா அவர் சொல்றார், நித்தியப்படியே ரெண்டு காரியம் நம்ம பண்ணணும். பெருமாளை நன்னா அர்ச்சனை பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் கொடுத்த பயன் பண்ண வேண்டும். அது பண்றதா தெரியல. அவர் சொல்றார், பராசர பட்டர் சொல்றார், நான் கொண்டு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அவனை துதிக்க வேண்டும். ரெண்டாவது தன்னுடைய தோஷத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். எம்பெருமானிடத்தில் போய் இதுதான் எம்பெருமானார் தானம் பண்ணுது. கதித்திரயத்தில் சொல்ற போது மனோவாக்காயி அநாதிகால பிரவர்த்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியகரண பகவத விசார பாகவத விசார அசஹ்யாபிசார நானாவித விசார ரூபான்னு சொல்லி புருஷோத்தம க்ஷமஸ்வ என்று கடைசியா முடிக்கிறார். எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும். நான் பண்ண தோஷங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்னு தான் நமக்காக அவர் பிரார்த்தித்தார் எம்பெருமானார். அப்ப தன்னுடைய தோஷத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். அவர் நான் சொல்லணும், ரெண்டு காரியம் பண்ணோம். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணோம், அப்புறம் பெருமாளை தன்னுடைய தோஷத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். எனக்கு பெருமாளை நான் நித்தபடியே காத்தால எழுந்திருந்து திருவாராதனத்தை பண்ணி காலக்ஷேபத்தை பண்ணி பெருமாளை கைங்கரியம் பண்ணி புரோகித கைங்கரியத்தை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கே நாழி சரியா இருக்கு. எனக்கு தன்னுடைய தோஷத்தை சொல்லிக் கொள்வதற்கு நாழியே இல்லாம படுத்து அந்த காரியத்தை இந்த சுவாமி தானே பண்ணார். எனக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் அவர் சொன்னார். எனக்கு பிரதிநிதியா அவர் சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை அவர் என்னமா சொன்னார் அப்படின்னு பராசர பட்டர் சொன்னாராம். அதனாலதான் அவருக்கு சங்கிலி போட்டேன் என்று சொன்னாராம். அப்ப நாம் அதனால அது உண்மையா?
அது உண்மை அல்ல. அவருக்கு நாழியே போறல, இது பண்றதுக்கே நாழி இல்லை. பகவத் கைங்கரியமாகவே நாள் பூரா அவர் கழித்துக் கொண்டிருப்பதனாலே அவராலே சொல்ல முடியவில்லை அப்படின்னு சொன்னாராம். இப்போ இந்த விடத்துல இது நேரடியா அதுக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் அது வந்தபடினாலே சொன்னேன். அதாவது தோஷத்தை சொல்லிக்கணுங்கிறதுக்கா. அப்ப விரும்பி நின்னேத்த மாட்டேன், நான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும், பண்ணவே மாட்டேங்கிறேன், எனக்கு விருப்பமே வரல. விரும்பி நின்று ஏத்த மாட்டேன், யாரோ சொல்றாங்கிறதுக்காக பண்றோமே தவிர நான் எனக்காக, நான் எம்பெருமானுக்காக பண்ணணும் என்று பண்ணவில்லையே. விரும்பி நின்று ஏத்த மாட்டேன், விதியிலே மதி ஒன்னில்லை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் கொண்டு எம்பெருமானை பாட வேண்டும், கை கொண்டு எம்பெருமானை தொழ வேண்டும். இது 2 சாஸ்திரம் சொல்லுது. அதாவது நான் கொண்டு எம்பெருமானை பாடவில்லை என்னால் அது நாக்கே இல்லை, கை கொண்டு எம்பெருமானை துதிக்கவில்லை என்னால் அது கைகளே இல்லை. ஆழ்வார் தெரிவித்தார், திருமங்கை ஆழ்வார் தானம் தெரிவிக்கிற பொழுது தொழாக்கை கையல்ல கண்டாமே என்று தெரிவித்தார். தொழாத கை, கண்கள் அவனை சேவிக்கல, அது கண்ணே இல்லை, பாம்பு அதாவது மயில்பீலியில் இருக்கக்கூடிய கண்ணு மாதிரி தான். அதே போல கை தொடவே இல்லை அப்படின்னு சொன்னா பிரேதத்துல இருக்கக்கூடிய கைகளை போலதான் என்று தெரிவித்தார். காது அவரை பத்தி கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னா பாம்பு புத்துல இருக்கிற ஓட்ட போலதான் என்று சொன்னார். விரும்பி நின்னேத்த மாட்டேன், விதியிலேன் மதி ஒன்று இல்லை. நான் இந்த முக்கரணங்களாலே எம்பெருமானை நான் துதிக்கவே இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணவே இல்லை, நான் கொண்டு பாடவில்லை, கை கொண்டு தொடவில்லை அப்படின்னு சொன்னா அஞ்சலி அப்படின்னு கைகளை கூப்பி விட்டோம். அஞ்சலி நான் அஞ்சலயதி இது அஞ்சலி அப்படின்னா கைகளை கொண்டு தொழுதுமே. ஆனால் எம்பெருமான் ஒரு நீர்ப்பண்டமாக உருவிடுகிறான் அப்படின்னு சொல்றது. பெருமான தொழவனும் அதுவும் பண்ணலையாம். அதுதான் விதியிலேன் மதி ஒன்று இல்லை, எனக்கு அவ்வளவு தூரம் புத்தி கூட இல்லையே, இதெல்லாம் பண்ண வேணும் என்று தெரியவில்லையே, நான் இவ்வளவு தாழ்ந்தவனாக இருக்கிறேனே, முக்கரணங்களாலே எம்பெருமானை தொழ வேண்டும், அதை விட்டுட்டு வேற எதாவது செய்கிறேன். விதியிலேன் மதி ஒன்று இல்லை, இரும்பு போல். இது 2 சொன்னது எனக்கு இருக்கக்கூடிய தோஷம். தொண்டடிப்பொடி ஆழ்வார் சொல்லிக்கிறார், அவருக்கு தோஷம் இருக்கான், இதெல்லாம் பண்ணலையாம். இரும்பு போல் வலிய நெஞ்சம், என்னோட நெஞ்சம் எப்படி இருக்கான், ரொம்ப இரும்பு மாதிரி இருக்கு. ஏன்னா இரும்புன்னா தீய கொண்டு அதை உருக்கி விடலாமா, அதை வளைக்கலாமா, அது என்ன வேணா காரியம் பண்ணலாமா. ஆனா இவர் மனசை மட்டும் பண்ணவே முடியலையா. ஏன்னா விரும்பி நேர்த்த மாட்டேன், அவரே சொல்லிட்டாரு இல்லையோ, நான் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நானாவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இரும்பு போலே இருக்கக்கூடிய நெஞ்சமாக உள்ளது. எம்பெருமானை பத்தி சொல்லணுமா, வரமாட்டேங்கிற, அவனுக்கு கைங்கரியம் பண்ணவா, வரமாட்டேங்கிற. அவர் ஆறு, பரம்பொருள் என்பவர் ஆறு, அவர் என்ன, அவர் தான் என்ன பண்ணாரா, இப்படித்தான் பண்ணாரான்னு எம்பெருமான் ஒருவன் உள்ளான் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளாமல் நான் இப்படி இருக்கேனே, இரும்பு போலே வலிய நெஞ்சம் கொண்டவனாக நான் இருக்கிறேன். இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை உருகும் வண்ணம். அப்பப்ப அது உருகணுமா, இரும்புங்கிறது உருகினாத்தான் அதை பல பொருள்களாக மாற்ற முடியும். இவருடைய மனதையும் உருக்க வேண்டும். அதை உருக்கிறதுக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். இறை உருகும் வண்ணம், அது அப்படியே மனசு அப்படியே இழகி போய் இவரா பண்ணும் அளவுக்கு, இவரா போய் பெருமாளை தொழும் அளவுக்கு என்னவாச்சான், இறை உருகும் வண்ணம். அப்படி அவர் உருகி போகிறதான காரணமாக என்ன நடக்கிறதுன்னா, மேலே சொல்றா, சுரும்பமர் சோழ சூழ்ந்த, சுரும்பு அமர் நன்னா வண்டுகள் எல்லாம் அப்படியே நித்தியவாசம் அந்த ஊரை விட்டு கிளம்ப மாட்டேங்குதான், அவ்வளவு நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு. அமர் சோழ சூழ்ந்தன்னு சொன்னா வரும். இந்த அமருங்கிற சப்தம் அது எப்பொழுதுமே இனிமையாக இருக்கா அந்த இடம். எந்த இடம், திருவரங்கம் என்று சொல்லப்படுகிற இந்த திவதேசமானது எப்பொழுதுமே வண்டுகளாலே சூழப்பட்டு, ஏன்னா எப்போதுமே இனிமையா இருக்குது. அது நித்தியவாசம், எம்பெருமான் நித்தியவாசமாக பண்ணக்கூடிய இடம் இல்லையோ, அதனால ரொம்ப இனிமையா இருக்கு, ரம்யமாக உள்ளது. அப்படி ரம்யமாக இருக்கின்றபடியினாலே சுரும்பு அமர் நல்ல வண்டுகள் எல்லாம் அங்கேயே ரீங்காரம் பண்ணிக்கொண்டு அங்கேயே சுத்தி கொண்டு வருகிறதா. கீழே பார்த்தோம் இல்லையா ஒரு இடத்துல, அப்படி சாமகானத்துல பாடுவது போலவே இந்த வண்டுகள் எல்லாம் வண்டுகள் வண்டின முரளும் சோலைன்னு பார்த்தோம். இங்க சுரும்பு அமர் சோலை சூழ்ந்த, சோலைகள் இருக்கு, தீர்த்தங்கள் இருக்கு, அப்படி மரங்கள் இருக்கு, மாமரம் என்ன, மயில் என்ன, குயில் என்ன, இப்படி எல்லாம் வண்டுகள் என்ன, இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறபடினாலே இனிமையாக இருக்கின்றபடினாலே சுரும்பு அமர் சோலை சூழ்ந்த. மேலே சொன்னார், அரங்கமா கோயில் கொண்ட, அரங்கம் திருவரங்கம் மா அப்படின்னு சொல்றபடினாலேயே பெருமாள் பரமதத்தில் இருக்கார். ஆனா அவருக்கு அதை காட்டிலும் ரொம்ப பிரியமா இருக்கான். எதுன்னா இங்க இருக்கக்கூடிய திருவரங்கம். ஏன்னா அங்க இருக்கக்கூடியவா நித்திஸ்வரிகள் இருந்துட்டு இருக்கா, அவர்களுக்கு எப்பொழுதுமே அனுகிரகம் உண்டு. ஆனா இங்க இருக்கக்கூடியவனுக்குத்தானே நாம் தூக்கி விட வேண்டும்.
இதைத்தான் சுவாமி பிள்ளவலஹாரியன் தன்னுடைய சீசுக்தியில சொல்லுகிற பொழுது, "திரிபாத்தி பூதியிலே பரிபூர்ண குணானுவம் நடவானுக்க உண்டதுருக்காட்டாதே தேசாந்திரகதனான புத்திரன் பக்கலிலே பிருத்திகதயம் கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே திருவுள்ளங்குடி போயின்னு தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சூன்னிகை. திரிபாத்தி பூதிங்கிறது பரவதம். அந்த பரவதத்துல எம்பெருமான் நித்திசூர்கள்லாம் நன்னா புடைசூடு நன்னா சேவிச்சுதான் இருக்கா. நன்னா சமகானத்தாலே அப்படியே கேட்டுருக்கான். சாமகாயன்னாஸ்தேன்னு சொல்லி எதத் சாமகாயன்னாஸ்தேன்னு அங்க சமகானத்துல எம்பெருமான் அது துதிப்பதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கான். ஆனா அதுல ஒரு 4 குழந்தை ஒரு தோப்பனார் தாயாருக்கு இருக்குன்னா, ஒரு குழந்தை மட்டும் எங்கேயோ விதேசத்துல இருக்கான்னா, அந்த பிள்ளை மேலதான் இவர்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். ஏதாவது நாள் கிழமெல்லாம் வந்துருக்குன்னா அவன் பத்தி சொல்லிட்டு இருப்பான். அவன் மட்டும் இல்ல பத்தியா, அவன் மட்டும் இல்ல பத்தியா, அவன் மட்டும் இல்ல பத்தியான்னு வருந்துவர்கள். மிச்சம் இங்க இருக்கிறவா சொல்லுவா, நாங்கெல்லாம் இருக்கோமேனா, அவன் இல்லையேன்னு சொல்லுவா. அதுபோலத்தான் பட்டுக்கர்ணனை காட்டிலும் விகலகர்ணத்தில யாருக்கு ஒரு 2 பிள்ளை இருக்குன்னா, அதுல ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கு, கை சரியில்லை, கால் சரியில்லை, ஏதோ கண்ணுல ஏதோ கோளாறுனா அந்த குழந்தை மேல ஒரு பரிவு ஏற்படும் தாயாருக்கும் துமப்பனாருக்கும். அதுபோல இங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடியவர்களை பத்தி எம்பெருமானுக்கு கவலை. அவன் அங்க இருக்கானா பர்வதத்துல இருந்துட்டே இருக்கு. எப்படியும் இருக்கு, நித்திய சூரிகள் தானே. இங்க நம்மையெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாகத்தான் பெருமாள் நித்தியவாசமா இங்கே இருக்கார். அதோட வசதி இதுங்கிறா. அப்படின்னா அரங்க மா கோயில் அப்படின்னா பெரிய கோவில், பெரிய கோவில் அப்படின்னு சொல்லுமோ இல்லையோ, அந்த எம்பெருமானு அந்த சந்நிதிக்கே எல்லாமே பெருசுதான். அது எம்பெருமானும் பெரிய பெருமாள், அதை தொடக்கமா அத்தனையும் பெருசு. அப்ப மா என்று சப்தத்தை கொடுத்தார். அரங்க மா கோயில் கொண்ட. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் இங்க இருக்கக்கூடியவர்களை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் நிஜமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறானே, அதை காட்டிலும் உயர்ந்ததாக அங்க பெருமாளை போய் சேவிச்சு சொல்ல முடியாது. இங்க சொல்லிட்டே இருக்கலாம். சொல்லிட்டே இருந்துட்டு என்ன சொல்லலாம்னா, அதை விட இது வசதின்னு சொல்லலாம் இல்லையோ, அது ரொம்ப வசதி இல்லையோ. அரங்கமா கோயில் கொண்ட, இங்க கோயில் கொண்டு எழுந்துள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் அரங்கமா கோயில் கொண்ட கரும்புன்னா ரொம்ப கரும்பு இனிமையா இருக்கு. அதாவது கரும்புன்னு சொன்னா, இப்போ வெள்ளம்னு சொன்னா கூட அதை உருக்கணும், உருக்கினா தான் பாகு வரும். ஆனா இது புழிஞ்ச உடனே போய் சாறு ரொம்ப இனிமையா இருக்கும். அதுதான் இங்க வசதி. அது புழிஞ்ச உடனேவே, கரும்பை புழிஞ்ச உடனேவே நமக்கு சாறு கிடைக்கிறது, ரொம்ப இனிமையா இருக்கு. அப்படி எம்பெருமான் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறா என் அமுதமாக, அதைத்தான் சொன்னார், கரும்பினை கண்டு கொண்டு அரங்கமா கோயில் கொண்ட கரும்புன்னா. கரும்பு மாதிரி இருக்காராம் பெருமாள். கண்ணல் கண்ணல் அப்படின்னா அமுதம் இல்லையோ, அதான் கரும்பு இல்லையோ, கரும்பு மாதிரி சுவையாக இருக்கிறான் என்ன. அவ்வளவு இனிமையானவன் எம்பெருமான். நம்ம எப்போதும் பண்ணு கொண்டிருக்கக்கூடிய கைங்கரியத்துக்காக அவன், ஏன்னா ரசோவை ரசகான்னு பெருமாள் அவன் எப்படி இருக்கான்னா, அவன் ரொம்ப இனிமையாக, ஏன்னா நம்ம முக்கரணங்களாலே இந்திரியங்களாலே இதெல்லாம் கொண்டு எம்பெருமான தொழவனும் தொடலையாம். அதுக்காக நம்ம இந்த மனது உருக வேண்டும் என்பதற்காக பெருமாள் இங்கே சனித்துக் கொண்டிருக்கிறான். இரும்பு போல் இருக்கக்கூடிய வலிதான நெஞ்சத்தை உருக்கும் வண்ணமாகத்தான் எம்பெருமான் ரம்யமான ஒரு இனிமையான இடத்திலே தான் சயனித்துக் கொண்டு நம்மை, ஏன்னா அவரோட போய் சேவிப்போம், சேவிக்க 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 அப்படியே நமக்கும் எம்பெருமானுடைய அனுக்கிரகம் ஏற்பட்டு விட்டதாம். ஆழ்வாருக்கு நமக்கு ஏற்படுது, அவருக்கு சொல்றார். அப்ப இறையுறை உருகும் வண்ணம் மேலே சொல்றார், கரும்பினை கண்டு கொண்டு அவனை கண்களாலே நன்னா சேவித்து சேவித்து சேவித்து, ஏன்னா நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாலே அவனுடைய கட்டாட்சத்தை பெறுகிறோம். ஆகையினாலே கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் 2 கண்களும் அவனை சேவித்து 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 கழிக்குமாறே, அவனை சேவித்து ஆனந்தப்படும்படியா. இந்த ஆனந்தப்படும்படிங்கிறதுமே அது எப்படின்னா பரார்த்தம் அப்படின்னு, ஏன்னா அவன் நம்ம அனுகிரகித்து நாம் சேவிக்கிறோம், நாமா சேவிக்கிறோங்கிறது இல்லையோ. அப்ப அவன் அனுகிரகிக்கிறான், அதையும் அவன் தான் பண்றான். பண்ணுட்டு நாம் அவனை சேவிக்கும்படியாக பண்ணுகிறான். சேவிக்க சேவிக்க திரும்ப திரும்ப சேவிக்க போறோம். அதனாலே கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினகள் கழிக்குமாறே. இதனால என்ன தெரிஞ்சுக்கணும், கரணங்களினாலே முக்கரணங்களினாலே மனசாலே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவர் பிரானையே தந்ததாயன் அடைந்த வன்குருகூர் அவர் சடகோவன் திருவாய்மொழியிலே நம்மாழ்வாருடைய பாசுரம். சிந்தை சொல் செயல் முக்கரணங்கள், மனம் மொழி, அதாவது மனம் மொழி செயல் அப்படின்னா மனம் வாக்கு செயல் அப்படின்னா 3 கரணங்களாலும் எம்பெருமானை நாம் அவனுக்கு கைங்கரியத்தை பண்ண வேண்டும். இதை நாம் பண்ணல, அது பண்ணாத போது என்னை அனுகிரகித்து அவன் ஆறு இனிமையாக இருக்கக்கூடிய கரும்பு போலே இருக்கக்கூடிய ரங்கநாதன் பெரியவருமாள் தானும் நம்மை அனுகிரகித்தான். அந்த அனுகிரகத்தினாலே நமக்கு அவன் மேலே ஈடுபாடு தோன்ற ஆரம்பித்தது அப்படிங்கிறதான்
இப்பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். மேலும் பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.